ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாரி டாலஸ் சிட்டி வியூ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம ஏன் டாலஸ் போறோம் அப்படின்னா, ஆம் ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்டு வீட்டுக்காக நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அம் இப்ப நம்ம ஊர்ல யாராவது எந்த ஊரு அப்படின்னு கேட்டா, நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் நேம் சொல்லுவோம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச இடமா அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அதுக்குள்ள கிராமத்துல நம்ம இருப்போம். அது மாரி தான் நாங்க வந்து டாலஸ் நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கன்னா, நாங்க டக்குன்னு சொல்றது வந்து டாலஸா தான் இருக்கும். ஸோ அந்த ஏரியா பீப்பிள்ஸ்க்கு வந்து இந்த டாலஸ் அப்படிங்கிறது ஒரு மெயின் ஏரியாங்கிற மாதிரியும், நாங்க வந்து ஒரு கிராமத்துல இருக்கிற மாதிரி அப்படிதான் நாங்க வந்து வெளியில சொல்லும்போது, இப்ப நம்ம ஊர்ல எப்படி சொல்லுவோமோ, அது மாரி தான் இங்க சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம நாங்க இருக்கிறது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படிங்கிறனால, ஆ ஃபுல்லுமே வீடு, கடை இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஃப்ளோர், டபுள் ஃப்ளோர் மேக்ஸிமம் 3 ஃப்ளோர் இருக்க மாரி தான் இருக்கும். வீடா இருக்கட்டும், கடைகளா இருக்கட்டும் எல்லாமே அதுக்கு மேல வந்து இங்க வந்து கட்டக்கூடாது. ஏன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படிங்கிறனால. இது இப்ப நாங்க போறது ஃபுல்லுமே கமர்ஷியல் ஏரியா அப்படிங்கிறனால, ஃபுல்லுமே பில்டிங் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னா, அது வந்து எப்படி இருக்கும்? எனக்கு இது வந்து கொஞ்சம் ஸ்டார்ட்டிங் இப்ப தான் நம்ம வந்து சிட்டிக்குள்ள என்டர் ஆயிட்டே இருக்கோம். அதனால ஓரளவு பில்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவு ஹை ரேஞ்சுல ஒரு 20 மாடி, 15 மாடி ஒரு 25 மாடி அந்த மாதிரி தெரியிற மாரி இருக்கும். அடுத்து பாக்க பாத்தீங்கன்னா, 60, 70, 80 அப்படியே கீழேந்து மேல பார்த்தோம் அப்படின்னா, பெரிய பெரிய பில்டிங். நான் என்னோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் தான். நான் வந்து ஒரு தியேட்டருக்கு போகணும், ஒரு ஒரு நல்ல ராயலான ஹோட்டலு, ஒரு தியேட்டர் அப்படின்னா கூட எனக்கு வந்து ம் நான் ஒரு 1/2 அன் ஹவர், ஒரு 45 மினிட்ஸ் டிராவல் பண்ணி போற மாரி தான் நான் இருந்து, வளர்ந்து, படிச்சது எல்லாமே. படிச்சது ஃபுல்லுமே திருச்சி, தஞ்சாவூர் இந்த சர்க்கிள்ல தான். போவோம் காலேஜ் ஃபுல்லுமே ஒ காலேஜஸ் ஃபுல்லாமே ஹாஸ்டல் தான். ஸ்கூலிங்குமே ஹாஸ்டல் தான். ஸோ ஹாஸ்டல் இருப்போம். அங்கேருந்து 2 நாள் அந்த மெஸ் லீவுங்கிற மாரி விடுவாங்க. அந்த 2 நாள் வந்து அந்த வீட்டுக்கு வந்து வீட்ல ஸ்டே பண்றதுக்கு தான் ஆசையா இருக்கும் ஒழிய, நாங்க வெளியில வேற எங்கேயுமே சுத்துறது கிடையாது. அ தோ திருச்சி, தஞ்சாவூர் இந்த சர்க்கிள்லயே முடிச்சனால, எனக்கு சென்னை அப்படிங்கிறது எனக்கு ஒரு புது விஷயமா தான் இருக்கும். ஒரு கேப் புக் பண்ணி போறதோ, வெளியில இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, பண்றது எல்லாமே சென்னைக்கே எனக்கு புதுசா ஃபீல் பண்றேன். எனக்கு இந்த மாரி ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வரோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி நமக்கு ஒரு இது வந்து பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாரி தான். எங்களுக்கு வந்து இங்கேருந்து நான் அந்த டாலஸ் சிட்டிக்கு வரணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 45 டூ 1 ஹவர் டிராவல்ங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இத வந்து நம்ம நெனச்சோம் அப்படின்னா, டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி வரதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லாத சிச்சுவேஷன் தானா. ஸோ நம்ம வரம்போது இப்படி ஒரு அன்எக்ஸ்பெக்டடா நடக்குது அப்படிங்கிறா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. காலேஜ் கட் அடிச்சு இந்த வெளில கிளம்புறது, ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட ஒரு டூர் ஃபார்ம் பண்ணி போனது, அந்த மாரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. எங்க அப்பா 2 நாள் மெஸ் லீவ் முடிச்சுட்டு அந்த காலையில பஸ் ஏத்தி விடும்போது எங்க அப்பா ஃபுல்லா இந்த மாரிப்பா, அந்த மாரி எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. அந்த பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு. பஸ் ஏறி அந்த அந்த பஸ் வந்து ரீச் ஆகும்ல, அந்த டயத்துல, "அப்பா நம்ம எதுக்காக போறோமோ அந்த வேலைய மட்டும் பார்க்கணும்ப்பா. தேவையில்லாத வேலைகள்லாம் பார்க்க வேணாம்ப்பா. நல்லா படிச்சு, நல்ல ரேஞ்சுக்கு வந்து அப்பாவோட மரியாதைய காப்பாத்தணும்ப்பா." இந்த ஒரு வார்த்தை ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல இருக்கும்போதா இருக்கட்டும், காலேஜ்ல இருக்கும்போதா இருக்கட்டும், நாங்க ஒரு மிஸ் லீவுக்கும் அந்த பஸ்ல ஏறும்போது, எங்க அப்பாவோட வார்த்தை இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கும். "எந்த வேலைக்காக போனோமோ, அந்த வேலைய மட்டும் பார்த்துட்டு வந்துரணும்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நான் கோஎட் காலேஜா எங்க ஃபேமிலி சர்க்கிள்ல போனது ஃபர்ஸ்ட் ஆளு நான் தான். எங்க அப்பாக்கு வந்து அது எப்படி அவளால மேனேஜ் பண்ண முடியுமா? முடியாதா? பொண்ணு வந்து எப்படி க்ரோ ஆகி வெளில வரும்? அந்த மாதிரி ஒரு பெரிய கற்பனைகள் நெறையா இருந்திருக்குமா? என்னங்கிறது எனக்கு தெரியல. அப்பா வந்து அடிக்கடி சொல்ற வார்த்தை இதா தான் இருக்கும். வெளியில எந்த பெர்மிஷன் எது கேட்டாலும், "வேணாம்ப்பா, இப்போதைக்கு வேணாம்ப்பா. முடிச்சுட்டு வந்துருப்பா. நம்ம எப்பயா இருந்தாலும் போய்க்குவோம்ப்பா." இத மட்டுமே தான் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு எங்கேயுமே வெளியில போகாத எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இந்த மாதிரி புதுசா எதையாவது பார்க்கிறதா இருக்குது அப்படின்னா, எனக்கு அப்படியே ஓவர் எக்ஸ்பிரஷன் குடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் இதுவரைக்கும் நான் இத லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. அதான் சொல்றேன்ல, நாங்க வந்து ஒரு தியேட்டருக்கு போகணும் அப்படின்னா, நாங்க இங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ் டிராவல் பண்ணி, அம் அப்படிதான் போக முடியும். அப்படி இருக்க ஒரு சிச்சுவேஷன்ல, எனக்கு வந்து இது வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 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 கமர்ஷியலான ஏரியால
ஒரு பிரிட்ஜா இருக்கட்டும், ஒரு 5 மினிட்ஸ்ல பிரிட்ஜ், சிக்னல், ஹைவேஸ், பெரிய பெரிய பில்டிங் இதெல்லாம் வந்து இதுக்கு நடுவுல சைடுல தெரியிறது. இந்த ஒரு சில இடத்துலலாம் அபார்ட்மெண்ட்லாம் நெறைய இருந்துச்சு. அபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், ஹோட்டல்ஸ் கொஞ்சம் நெறைய இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அபார்ட்மெண்ட் இப்ப நாங்க வந்து ஒரு ரூ. 1,50,000 குடுத்து நாங்க ரெண்டலுக்கு இருக்கிறோம் அப்டின்னா, எப்படியும் அபார்ட்மெண்ட்ல இந்த மாரி கமர்ஷியல் ஏரியால அபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்டின்னா, கண்டிப்பா 2 டூ 3,00,000 மந்த்லி ரெண்டலே இருக்கும். ஹோம் ரெண்டல் வந்து மந்த்லி அவ்வளவுக்கு இருக்கும். ஸோ மத்த நம்மளோட கிராசரிஸா இருக்கட்டும், எவ்வளோ பர்ச்சேஸ் எதுவா இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும் கண்டிப்பா. எப்பயுமே இப்ப நான் இப்ப நம்ம நம்ம பாஷையில சொல்லணும்னு வச்சுக்கங்களேன், நான் ஒரு கிராமத்துல இருந்து நம்மளோட சூழ்நிலைகள், நம்மளோட வாழ்க்கைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி, இதுவே டவுன் சைடு அப்படின்னா நமக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? டோட்டலா டிஃபரெண்ட்டாவும் இருக்கும். நம்மளோட குரோத்துமே அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு டிஃபரெண்ட்டா இருக்கும்ல அந்த லைஃப் ஸ்டைலு. அதே மாரி தான் இங்க இருக்க பீப்பிள்ஸ் எல்லாருமே காலையில 6:00 ஆஃபீஸ். ஸோ ஈவினிங் 2:30 டூ 3:00 எல்லாமே ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த சாட்டர்டே, சண்டே அப்டின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலியோட மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட லைஃப் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ரொட்டீன் லைஃப் ஸ்டைலா தான் இருக்கும். அ இவங்க இப்ப வீக் டேஸ்ல வந்து இப்ப ஏதாவது கவர்ன்மெண்ட் ஹாலிடே வருது. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு வெட்னஸ்டே, தர்ஸ்டே அந்த மாரி டைமிங்ல கவர்ன்மெண்ட் ஹாலிடே வந்தது அப்டின்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இந்த அமெரிக்கன் பீப்பிள்ஸ் இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, அத வந்து எய்தர் ஃப்ரைடேவா மாத்திக்கிறாங்க. இல்ல அப்டின்னா மண்டேவா மாத்திக்கிறாங்க. ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் வருதா? இல்லையா சண்டே, மண்டே, அ சாட்டர்டே, சண்டே, மண்டே 3 நாள். அந்த மாதிரி லாங் வீக்கெண்டா இவங்க மாத்திட்டு, ஸோ ஃபேமிலியோட வெளில போறதா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், அது மாதிரி ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து ஏன்னா, அவங்க ஸ்பெண்ட் பண்ற டைமிங்கே அந்த அந்த கொஞ்ச நேரமா தான் மட்டும் தான் இருக்கும். காலையில புள்ளைங்களே கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுருவாங்க. இப்ப நான் வொர்க் பண்றேன். ஹஸ்பண்டும் வொர்க் பண்றாங்க. என்னால என்னோட குழந்தைய வந்து வளர்க்க முடியாது அப்டின்னா, மெய்டு வந்து இங்க வந்து ரொம்ப அதிகம் கிடையாது. அதனால இவங்கள வந்து பிளே ஸ்கூல்ல விட்டுறணும் அப்டின்னா, குழந்தையும் 6 மணிக்கு அனுப்பணும். குழந்தையும் 6 மணிக்கு அனுப்பணும். ஸ் வி இப்போ சம்மர்ல கூட ஓகே. ஓரளவு ஓகே. இந்த வின்டர்ல -8, -10, -15 வரைக்கும் போற ஸ்டேஜ்ல அந்த குழந்தையும் அந்த ஒ 1 வயசு, 1 1/2 வயசு அந்த குழந்தைய அது முழு முழுன்னு லட்டு மாரி இருக்கும். அந்த லட்ட கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்துட்டாங்க அப்டின்னா, அகைன் ரிட்டர்ன் 2 மணி, 3 மணிக்கு திரும்ப போய் அந்த ப்ளே ஸ்கூல்லேருந்து கூப்ட்டுக்கணும். கஷ்டமான சிச்சுவேஷன் தான். ஆனா, இவங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மெஷின் ஒர்க் தான். பட் இதுவே நம்ம சைடு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்மளோட ஆட்கள் எல்லாருமே வீட்ல இருப்பாங்க. அவங்களோட தாத்தா, பாட்டிங்கள் இந்த மாதிரி நம்ம அந்த கிராமத்து ஸ்டைல்ல இருந்தா, நம்ம வீட்டு சைடு எப்படி இருக்குமோ, அது மாரி தான் இப்ப எங்களோட சிச்சுவேஷன் எல்லாமே. நாங்க பார்க்குறது எல்லாமே அந்த குழந்தைங்கலாம் பேரண்ட்ஸோட வருங்க, போகுங்க அந்த மாரி. பட் இதுவே அ டவுன் சைடு வந்துட்டோம் அப்படின்னா, அது எல்லாமே கிடையாதுல்ல. அதே மாரி தான் இங்கேயுமே. அம் பில்டிங் பார்க்கறதுக்கோ, இல்ல இந்த நெருக்கமா அம் கஜகஜன்னு இருக்கிற மாதிரி இருந்தாலுமே, அவங்களோட லைஃப் ஸ்டைல் டிஃபரெண்ட்டா இருக்கும். நம்மளோட லைஃப் ஸ்டைல் டிஃபரெண்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க போற லைன்லயே நீங்க யோசிச்சிருக்கலாம். இது வந்து ஒரு பிரிட்ஜுக்கு கீழ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வியூவே செம்மையா இருந்துச்சு. போற வேலையில நீங்க நெறையா வச்சீங்க அப்டின்னா, கார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே இருக்கும். பைக் வந்து ரொம்ப ரேரா இருக்கும். ஆமாங்க, இங்க ரொம்பவே பைக் வந்து ரேரு. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஊர்ல பைக் எப்படியோ, அது மாரி இங்க காரு. நம்ம ஊர்ல கார் எப்படியோ அது மாரி தான் இங்க பைக்கும் ரொம்ப ரேரு. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். பைக்கோட ரூல்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். பட் காருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான அந்த பேரலல் பார்க்கிங்கோ, அந்த ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்கும்போது அந்த லிமிட் சொல்லுவாங்க. அது லெஃப்ட்ல, ரைட் சைட் மிரர் பார்க்கணும். அந்த பேக் சைடு மிரர் பார்க்கணும். அந்த மாரி ஒரு ஒரு 4, 5 ப்ரொசீஜர் இருக்கும். அவ்வளோதான் ஒழிய, மத்தபடி காருக்கான லைசென்ஸ் வந்து நமக்கு சீக்கிரமே கிடைச்சிரும். 4 வீலருக்கு சீக்கிரமே கிடைச்சிருங்கிறனால, மோஸ்ட்லி கார் வந்து இங்க அதிகம். அது மட்டும் இல்லாம, இப்ப வந்து ஃபேமிலில வந்து இப்ப 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, அம்மா வொர்க்கிங்கு, அப்பா வொர்க்கிங் 2 கார் ஆயிடுச்சு. பசங்கள பிக்கப் பண்ண, போக, வர இப்ப வந்து பசங்களுக்கு வந்து 18 ஆகி பையன் வந்து புள்ளைங்க, பையன், பொண்ணு யாரா இருந்தாலும் மேஜர் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஓன் லைசென்ஸ் எடுத்துக்கலாம். ஓன் லைசென்ஸ் மட்டும் இல்லாம, அவங்க இப்ப வந்து என் பையன் வந்து 18 வயசு ஆயிருச்சு அப்படின்னா, என் பையன் தனி வீடு எடுத்து தனியாவே ஸ்டே பண்ணிக்கலாம். அவன் வந்து தனியா ஸ்டே பண்ணிக்கலாம். அவனுக்குன்னு ஒரு லைசென்ஸ் வாங்கிக்கலாம். அவனோட லைஃப் ஸ்டைல அவன் தனியாவே அ
செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து அவன் எங்க கூட தான் இருக்கணும். இப்ப அம்மா, அப்பா கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரியே இல்ல. பையன் வந்து தனி லைஃப் ஸ்டைலே அமைச்சுக்கலாம். ஸோ, இன்னொரு டிராபேக் அப்படி என்ன அப்படின்னா, பையன் என்ன பண்றான்? என்ன செய்றான்? அவன் வந்து நல்ல ரூட்ல தான் போயிட்டுருக்கானா? என்ன பண்றான்? எந்த கைடன்ஸுமே இல்லாம அந்த குழந்தைங்க வளர ஆரம்பிச்சுருங்க. எய்தர் அது பொண்ணா இருக்கட்டும், இல்ல பையனா இருக்கட்டும், நம்ம எந்த விஷயத்தையுமே கேட்க முடியாது. அது மட்டும் இல்லாம அதுங்களோட கல்ச்சர் எந்த அளவுக்கு மோசமா போனாலும், எந்த அளவுக்கு ஹையா இருந்தாலும், நமக்கு எதையுமே தட்டி கேட்கறதுக்கு அம்மா, அப்பாக்கோ, இல்ல ஃபேமிலி சைட்ல யாருக்குமே ரைட்ஸே கிடையவே கிடையாது. ஸோ ஒரு சர்டன் ஏஜுக்கு மேல புள்ளைங்க எது பண்ணாலும், "வாவ்! சூப்பர்ரா தம்பி! அசத்திட்ட செம்மையா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அமைதியா தான் இருக்கணும். ஸோ அதாவது இப்ப நம்ம புள்ளைங்களுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல்ல நம்ம சொல்லிக் குடுத்துட்டோம். நம்ம புள்ளைங்க நம்ம நம்ம கல்ச்சருக்கு தான் வருவாங்க. சப்போஸ் மாறிட்டாலுமே அது நம்ம கையில கிடையாது. அம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப எனக்கு என்னோட பெரிய பையனுக்கு வந்து இவன் இங்க தான் பொறந்தான். யுஎஸ் சிட்டிசன்ஷிப் தான் இவனுக்கு. ஸோ சின்னவன் வந்து இந்தியால பொறந்த ஆளு. ஸோ இவனுக்கு சர்டன் ஏஜ் ம் இப்ப அவன் டீனேஜ் ஆயிட்டான் அப்டின்னா, இவன் வந்து என்னோட பிரதர் தான் அப்டிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து சின்னவனுக்கு வந்து சிப்லிங் சிட்டிசன்ஷிப் வந்து இவன் வாங்கி குடுத்துருவான். அதனால புள்ளைங்க வந்து புள்ளைங்களோட அதாவது நம்ம கல்ச்சர் படி இருந்துட்டாங்க அப்டின்னா, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுக்கிடையில மாறா ஏதாவது எதுவாது கடவுள் புண்ணியத்துல அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்ல. நீங்களுமே உங்களோட பிளெஸ்ஸிங்க கண்டிப்பா பிள்ளைங்களுக்குமே குடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. ஸோ இந்த மாதிரி பாருங்க எவ்வளோ டிராஃபிக் நாங்க போனது பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஆயிருச்சு. ஸோ வந்து அது வந்து டைம் வந்து ஆஃபீஸ் டைமா பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரதா இருக்கட்டும், ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸா இருக்கட்டும் எல்லாருமே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுற டயத்துல போனனால டிராஃபிக் செம்மையா மாட்டிட்டோம். ஸோ நல்லா ஸ்லோவா போறனால நான் வந்து இந்த பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே நான் நல்லா ரசிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். அது ஒரு பெரிய ப்ளஸ் ஆயிடுச்சு. புள்ளைங்க தான் என்ன இவ்ளோ டிராஃபிக்கா இருக்கு. புள்ளைங்களுக்குமே வந்து நம்ம ஃப்ரண்ட்ல தானே உட்காந்துருக்கோம். நம்ம நல்லா கூப்பிட்டு காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மடியில உட்கார வச்சுட்டு வரதா இருக்கட்டும். இல்ல நம்ம 2 பேரும் ஃப்ரண்ட்லயே நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறதா இருக்கட்டும். அதெல்லாம் இங்க எதுவுமே கிடையாது. அப்படி சப்போஸ் ஏதாவது இன்கேஸ் ஏதாவது கேஸ்ல மாட்டிட்டோம் அப்படின்னா, கோர்ட்டுக்கு போய் சைன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ரிலீஃப் ஆக முடியும். ஒன்ஸ் கோர்ட்ல கேஸ் போட்டு போயிட்டாங்க அப்படின்னா, நம்மளோட விசா அ ஹிஸ்டரியே வந்து நமக்கு வந்து ஆடி வாங்கிரும். இங்க பொறுத்தவரைக்கும் குழந்தைங்கள வந்து ஐ மீன் ஒரு 10, 15 வயசு வரைக்கும்னு நெனைக்கிறேன். கார் சீட் இல்லாம குழந்தைங்க வந்து அதாவது ஒரு ஒரு லெவலுக்கு மேல அந்த டோரு கிட்ட அது எனக்கு எந்த ஏஜ் வரைக்கும் எனக்கு கரெக்ட்டா தெரியல. இப்ப என்னோட 2 குழந்தைங்களுக்குமே நான் எப்படின்னா, கார் சீட் இல்லாம கார் சீட்டு, அதுல பெல்ட் போட்டு புள்ளைங்க வந்து சேஃப்டியா கொண்டு போகணும். இல்ல அப்படின்னா ரிஸ்க் ஆயிரும். ஆனா, அதையும் மீறி இப்ப இந்த ஸ்ட்ரீட்ல போறோம். 2 சைடுமே பில்டிங் இருக்கு, கடை இருக்கு அப்டின்னா, அதோட ஸ்பீட் லிமிட் வந்து 20 அப்படிங்கிற மாரி வச்சுருவாங்க. அதுவும் இப்ப ஸ்கூல் ஏரியா சைடு போறோம் அப்டின்னா, அதோட ஸ்பீட் லிமிட் வந்து 5, 10, 30, 20 அப்படிங்கிற மாரி நம்ம போற ஏரியாலயே ஸ்பீட் லிமிட் 20, ஸ்பீட் லிமிட் 35 அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ, அந்த என்ன ஸ்பீட் லிமிட் குடுத்துருக்காங்களோ, அதுபடி தான் வரணும். இந்த பஸ்ஸ பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு அவ்ளோ ஆச்சரியம். அழகா இருக்குல்ல. நம்ம வந்து இந்த வீடியோ, இந்த சாங்ஸ்லலாம் அந்த மாரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். இத வந்து லைவ்ல பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. அப்படின்னு. இப்ப எங்க ஏரியாலயும் இதே மாரி வரும். ஆனா வந்து பிரைவேட் அதாவது இங்க இருக்கிறது எல்லாமே கவர்மெண்ட் பஸ் தான். அது மாரி பார்ப்போம் தான். ஆனா வந்து அது ஒரு மாரி இந்த வைபோட பார்த்தனாலயா என்னன்னு தெரியல. இந்த போற ஆட்களா இருக்கட்டும், அம் இங்க இந்த 2 பில்டிங் நடுவுல அப்படி நடந்து போற வே இருக்குல்ல, அதுவே சூப்பரா இருந்துச்சு. அம் அ இந்த நியூயார்க் நகரம் உறங்கும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாங்ல வந்து அப்படிதான் இருக்கும். எனக்கு இத பார்த்தோனே அது மாரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. செமையா இருந்துச்சு. ஒரு மாரி இந்த இதுதான் வந்து இது வந்து பெய்டு பார்க்கிங்கு. இந்த பார்க்கிங்ல இருந்துட்டு நாங்க வந்து உள்ள போகணும் அப்படின்னா, அமௌண்ட் பே பண்ணணும். அது எப்படி அப்படின்னா, உள்ள போனோனயே அம் ஒரு கார்டு மாரி ஒண்ணு கையில தராங்க. கையில தந்ததுக்கப்புறம், அ அதாவது இத்தன ஹவர்ஸ்லேருந்து இத்தன ஹவர்ஸ் வரைக்கும் இருந்தா இவ்வளோ டாலரு. அதுக்கு மேல போணுச்சுன்னா இவ்வளோ டாலர் அப்படிங்கிற மாரி. இந்த டோக்கன் வந்து குடுத்துர்றாங்களா, இந்த டோக்கன்ல நம்மளோட
காரு சீலிங் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும். ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் ரிட்டர்ன் நம்ம எப்ப எடுத்துட்டு ரிட்டர்ன் போகும்போது அந்த கோடு ஸ்கேன் ஆகி, எவ்வளோ நேரம் நம்ம வந்து வெயிட்டிங் சார்ஜ் எவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாரி கார்டு ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்ட பே பண்ணிட்டு போணும். இப்படிதான் பெய்ட் பார்க்கிங் இருக்கும் அப்படிங்கிறத நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் போறோம். ஏன்னா எங்க ஏரியாலலாம் எப்படின்னா, ம் அ மோஸ்ட்லி கடைக்கு வெளியிலேயே ஏராளத்துக்கு ஏராளம் தாராளமா பார்க்கிங் இது இருக்கும். ஸோ அப்படியே இருந்து எங்களுக்கு பழகுனனால பெய்டு பார்க்கிங்கா? இப்படிதான் இருக்குமா? அப்படிங்கிற மாரி ஆச்சரியமா பார்த்தோம். உன்னொன்னையுமே ஆச்சரியமா பார்க்குற மாரி இருந்துச்சு. நாங்க தான் போயிட்டுருக்கோம். நான் ஃப்ரண்ட்லேருந்து தான் வீடியோ கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீடியோலேருந்தே கவர் பண்ண முடியாம நான் மேல தூக்கி எடுக்கிறேன். அந்த மாரி பெரிய பில்டிங். உள்ள போனீங்க இந்த இப்ப நாங்க பக்கத்திலேயே அபார்ட்மெண்ட் வந்துருச்சு. நான் அத வந்து அதுக்குள்ளலாம் அ அவங்க அபார்ட்மெண்ட்குள்ள தான் வீடியோ அலோவ் பண்ணவே இல்ல. செக்யூரிட்டி செக்கிங். ஃபர்ஸ்ட்டு உள்ள போனோனயே ஆமா. அது வீட்டுக்குள்ள போனோனே நான் திகிர் ஆயிட்டேன். உள்ள போயி என்டர் ஆகும்போதே வீடு அபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, 16த் ஃப்ளோரோ, 17த் ஃப்ளோர்லயோ இருந்துச்சு வீடு. உள்ள போனோனே செக்யூரிட்டி செக்கிங். செக்யூரிட்டி செக்கிங் எப்படின்னா, நம்ம ஏர்போர்ட்ல செக் பண்ணுவோம்ல, கீழ வந்து டாக்ஸ் ஆஃபீஸோ ஏதோ இருந்துச்சு. அதனால 1 ஃப்ளோர்லயே எங்கள வந்து செக்கிங் பண்ணாங்க. எப்படின்னா, பெல்ட் வரைக்கும் ரிமூவ் பண்ணிட்டு, நம்மளோட மொபைலா இருக்கட்டும், இதுதான் இங்க உள்ள பஸ் ஸ்டாப்பு. தெரியுதா? இப்படிதான் இருந்துச்சு பஸ் ஸ்டாப். இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலா போயிருச்சுன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடின்னு நெனைக்கிறேன். ஆமா. இந்த மாரி இருந்தது தான் பஸ் ஸ்டாப். பஸ் வந்து எப்படி இருக்கும்? தஞ்சாவூர் டூ திருச்சி 2:30க்கு எடுக்கப்படும்ங்கிற மாதிரி, இங்கேயும் ஏதாவது இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம பஸ்ல போனதில்ல. பஸ்ல வந்து இங்க எப்படின்னா, அடிக்கடி இருக்காது. ஏன்னா மோஸ்ட்லி எல்லா டைமே கார் இருக்கனால 15 மினிட்ஸ் ஒன்ஸ், 20 மினிட்ஸ் ஒன்ஸ் இருக்கனால, மோஸ்ட்லி கார் இல்லாதவங்க முடியாத பட்சத்துக்கு போற மாரி இருக்கும் அப்படிங்கிறனால, அந்த அளவுக்கு இதெல்லாம் அபார்ட்மெண்ட் தான். வீடு தெரியுதா? உள்ள இது இந்த இந்த டிரான்ஸ்பரண்டா இருக்குல்ல, இது எல்லாமே கார் பார்க்கிங். தெரியுதா? மேல வரைக்கும் கார் பார்க்கிங். கார் பார்க்கிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இப்ப வந்து ஒரு 5த் ஃப்ளோர்ல என்டர் ஆகணுமா, மேல பார்க்கும்போது நான் அந்த வீடியோ எடுத்தேன் அட்டாச் பண்ணலன்னு நெனைக்கிறேன். நான் சொல்றேன். மேல நம்ம போயிட்டுருக்கும்போது, எங்க வந்து இப்ப கிரீன் லைட் அதாவது ரெட் ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லா இருந்துச்சுன்னா, பார்க்கிங் ஃபுல்லு. இப்போ ஒண்ணே ஒண்ணு இருந்துச்சுன்னா, நாங்க என்டர் ஆகும்போதே ஒண்ணே ஒண்ணு மட்டும் ரிமைனிங். அது எந்த இடத்துல வந்து ஃப்ரீயா இருக்குங்கிறத பிளாக் நம்பர் வந்து வெளியில போட்டுருக்காங்க. இப்போ இந்த இதுல ஒண்ணு வந்து ஃப்ரீயா இருக்கு. அது வந்து 24த் நம்பர் அப்படின்னு. நம்ம நேரா போயிட்டு 24த் நம்பர்ட்ட போட்டு அழகா கிரீன் லைட் அங்க மட்டும் லைட் அழகா இருந்துச்சு. ஸோ நாங்க போயிட்டு அங்க கார் பார்க் பண்ணிட்டு, திரும்ப வர மாரி இருந்துச்சு. ஸோ அந்த மாரி ஒரு ஒரு விஷயமுமே அ டிஃப்ரெண்ட்டா, அழகா அது மாரி இருந்துச்சு. அதே மாரி செக்யூரிட்டி செக்கிங் சொல்லிட்டே இருந்தேன். பாதியிலேயே இருந்துச்சு. அது இது வந்து பெல்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எங்களோட வேலட்டா இருக்கட்டும், மொபைலா இருக்கட்டும், நாங்க வச்சிருந்த திங்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே செக்யூரிட்டி செக்கிங் பண்ணி தான் அனுப்பிச்சாங்க. அப்படியே திகிர் ஆயிடுச்சு. "ஐய்யய்யோ!" அப்படின்னு. இந்த டாக்ஸ் ஃபைலு அந்த மாதிரி இதெல்லாம் கீழ் ஃப்ளோர்ல இருக்கனால, ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமா இருந்துச்சு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் சர்ஜரி இன்ஸ்டிடியூட் டாலஸ்ல பிளாஸ்டிக் சர்ஜரி இன்ஸ்டிடியூட்டு, அப்புறம் லாக்கு உள்ளது, அப்புறம் இங்கிலீஷுக்கு ரிலேட்டடா உள்ள சம்திங் ஏதோ ஒண்ணு, அப்புறம் பீடியாட்ரிஷியன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உள்ளது, அந்த மாதிரி ஒரு ஒரு இன்ஸ்டிடியூட் நெறைய இருந்துச்சு. நெறைய பார்க்குற மாரி இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ட்ரக்க நாங்க இங்க தான் பார்த்தோம். ஸோ எல்லா விஷயமே ரொம்பவே புதுசா இருந்துச்சு. ஸோ நீங்க இவ்ளோ நேரம் பார்த்துருப்பீங்க. அதே மாரி இவ்ளோ நேரம் என்னோட ஸ்டோரீஸ்லாம் எல்லாமே கேட்டிருப்பீங்க. எப்படி இருக்கு? என்ன இருக்கு? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாரி வீடியோ அட்டாச் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. அப்படிலாம் ஏதாவது நெனச்சீங்க அப்படின்னா, யுஎஸ்ல என்னென்ன மாரிலாம் உங்களுக்கு வேணும்? எப்படிலாம் இருக்கும்? அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லுங்க. அதே மாரி சைட்ல ஏதாவது கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோ, ரிப்பேர் ஆயிடுச்சோ அப்படின்னா, அந்த மாரி ட்ரக்லாம் வச்சு எடுத்துட்டு போவாங்க.
உடனே அடுத்த செகண்டே ஆம்புலன்ஸ் வரும். அடுத்த செகண்டே ஃபயர் ஃபயர் சர்வீஸ்லேருந்து ஆள் வரும். எல்லார் வீட்லயுமே ஃபயர் அலாரம்ங்கிறது இருக்கும். ஒரு சப்பாத்தி போட்டா, ஒரு தோசை ஊத்துனா, ஒரு குழம்பு தாளிக்கும்போது அதிக புகை வந்துச்சு அப்டின்னா, வேகமா விசிறி எடுத்து நாங்க வந்து அந்த ஃபயர் அலாரத்துக்கிட்ட வீசிருவோம். இல்ல அப்டின்னா, அது ஒரு சர்டைன் லிமிட்டுக்கு மேல அந்த புகை வந்து போயிடுச்சு அப்டின்னா, அலாரம் கத்த ஆரம்பிச்சுரும். அலாரம் கத்துனோன, அடுத்தடுத்து ரூம் வீட்டுக்கு ஒரு 3, 4 பிளேஸ்ல இருக்கும். ரூமு, ஹாலு, கிச்சன் இந்த மாதிரி இருக்கும். அந்தந்த இடத்துலேருந்து 4, 5 அலாரம் கத்த ஆரம்பிச்சுருச்சு அப்டின்னா, ஃபயர் சர்வீஸ்லேருந்து வந்துருவாங்க. வந்துட்டாங்க அப்டின்னா, அவங்க வரத்துக்குள்ள அந்த புகை வந்து முடிஞ்சாலுமே, அவங்களுக்கு வந்து நம்ம ஃபைன் அமௌண்ட் பே பண்ணியே ஆகணும். ஃபைன் அமௌண்ட் அப்டின்னா, சும்மா நார்மலாலாம் கிடையாது. ஒரு 5000, 10,000 பே பண்ற மாரி இருக்கும். அதனால எல்லாருமே அலர்ட் ஆயிருவோம். இன்னொன்னு என்ன அப்டின்னா, இப்ப நம்ம வீட்ல ஆள் இல்ல, சப்போஸ் இது நடக்குது அப்டின்னா, அது வந்து ஒரு எமர்ஜென்சி அலர்ட் மாரி அவங்களே வந்து பாக்குற மாதிரி இருக்கும். இப்ப நமக்கு முடியல, ஒரு ஆம்புலன்ஸ் வர சொல்றோம் அப்டின்னா, எல்லாமே குயிக் சர்வீஸ் வந்து நல்லா செம்மையா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. பட் கேட்குற அமௌண்ட் தான் வந்து நமக்கு ஒரு நெஞ்சு வலிக்கிற மாரி இருக்கும்போது, நீங்க வந்து ஆம்புலன்ஸ் வந்து கூட்டிட்டு போயி, அதுக்கு பார்க்க போறோம். அவங்க பில்ல குடுக்குறம்போது ஒரு நெஞ்சு வலி இருக்கு தெரியுமா? இதுவே வந்து ரொம்ப மனசுக்கே கஷ்டமாயிரும். ஐய்யய்யோ! திகிர் அமௌண்ட்டா இருக்கும். இங்க பொறுத்தவரைக்கும் ஸ்டடீஸ்லாம் எந்த அளவுக்கு பெஸ்ட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு, பக்காவா இருக்கு, நல்லா டெக்னாலஜி செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்றோமோ, அந்த அளவுக்கு மெடிக்கல் ரிலேட்டடா உள்ள எல்லா அதாவது மெடிக்கல் ரிலேட்டடா போயிட்டோம் அப்படின்னா, 2 பாக்கெட்டையும் எடுத்து வெளில விட்டுற வேண்டியதான். அவ்வளதான். டப்பா டான்ஸ் ஆடிருங்கிற கதையா, ஒரு பல்லு முடியல, அதாவது பல்லு வலியா இருக்கு, எனக்கு பண்ணல அப்படின்னா, ரூட் கேனல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. ஒரு பல்லு மட்டும் தான். அதுக்கப்புறம் மீதி ஏதாவது பிரச்சனை மீதி 2, 3 பிரச்சனையா இருக்கு. அத போய் இந்தியால பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பல்லு மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க முடிவுக்கு வந்தோம். சரி ஒரு ஒரு கன்செஷனா ஒரு பில்லு ரிசிப்ட்ட மட்டும் குடுங்க. எவ்வளோ வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டோம். அவைங்க குடுத்த பில்லு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,50,000. ரூ. 1,50,000க்கு நான் இந்தியா போயிட்டு ரிட்டர்னே வந்துருவேன். தேவையான திங்ஸையும் வாங்கிட்டு நான் ரிட்டர்ன் வந்துருவேன். நான் ஒரு ஆளுக்கு மட்டும். அடப்பாவிங்களா! என்னடா இவ்ளோ பெரிய பில்ல திட்டுறீங்களே! அப்படிங்கிறனால நாங்க வந்து இன்னும் வந்து இந்த பயத்துல வந்து இன்னும் நாங்க அந்த சைடே இன்னும் போகாம இருக்கோம். அதே மாதிரி ஒரு இப்ப வந்து நெஞ்சு வலிக்கிற மாரி இருக்கு போனோம் அப்படின்னா, நெஞ்சு வலியா? எந்த இடத்துல வலிக்குது? எப்படி வலிக்குது? அதுக்கு ஒரு ஸ்கேன் எடுங்க. அதுக்கு ஒரு ம் மசாஜ் சென்டர் ஒண்ணு குடுங்க. அவங்கள வர சொல்லுங்க. தெரப்பி ஒண்ணு குடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே விதமா ரிப்போர்ட்ட இறக்கிருவானுங்க. விதமா காசும் கேட்பானுங்க. ஐய்யய்யய்யோ! இவைங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், ரொம்பவே கஷ்டம். இதுதான். பிரிட்ஜ பார்த்தீங்களா? டன்னனக்கா டனக்குனக்காவா இருக்கா? இதெல்லாம் பார்க்கும்போதே சூப்பரா இருக்குல்ல. எனக்கு சூப்பரா இருந்துச்சு. நான்லாம் உண்மைய சொல்றேன்ல. நான்லாம் வந்து ஒரு 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 லோ லெவல்ல உள்ள கிராமத்துலேருந்து வந்த ஒரு ஆள வந்து இந்த மாரி இதெல்லாம் பார்க்குறோம் அப்டின்னா, எங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயம். ரொம்ப அபூர்வமான விஷயம். ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். அம் யாரு என்ன நெனச்சா என்ன? நான் வந்து ரொம்ப செம்மையா என்ஜாய் பண்ணேன். எனக்கு இந்த மாரி பிடிக்கும். இந்த மாரி நெருக்கமா இருக்க இந்த கஜ கஜன்னு இருக்கிறது, இந்த இந்த திருவிழா கூட்டத்துலலாம் சில பேர் இந்த நெரிசல்ல இருந்து போறதுக்கு, "ஐய்யய்யோ! என்னடா இவ்ளோ கூட்டமா இருக்கு. இதுக்கெல்லாம் போமாட்டேன்" அப்டின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அந்த அந்த மேள வைபா இருக்கட்டும், அந்த கஜ கஜன்னு அந்த கூட்டம் அந்த இந்த இடிச்சு புடிச்சுக்கிட்டு போறதும்பாங்கல்ல, அந்த மாரி போறதா இருக்கட்டும். அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம இன்னொரு விளாக்ல கண்டிப்பா மீட் பண்ணுவோம். பாய்.